சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்காக பொதுமக்களினால் வழங்கப்படும் பொருட்களை பெற்றுக் கொள்ளுதல், பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களினால் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு 24 மணித்தியாலங்களுக்குள்ளேயே பல்வேறு தரப்பினரின் பேராதரவுடன் நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்டுள்ள மக்களிடம் பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய லாரிகள் கரவனெல்ல, புலாத் குஹோபிட்டிய, யட்டியாந்தோட்ட, வலிமட, ஊவா பரணகம பகுதிகளுக்கு இன்று காலை அனுப்பப்பட்டன. கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள சக்தி சிரச தலைமையகத்தில் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் கண்டி உடுதும்புர பகுதிக்கு இன்று காலை அனுப்பப்பட்டன. சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் கீழ் தெப்பானம ஒளிபரப்பு மத்திய நிலையத்தில் சேகரிக்கப்பட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் நுவரெலியாவின் கொத்மல பகுதிக்கும் சிலாபத்தில் உள்ள காக்காப்பள்ளிய பகுதிக்கும் இன்று அனுப்பப்பட்டன. நீர்கொழும்பு பிரதேச செயலக பிரிவின் கொச்சிக்கட பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன. அங்குராங்கத்த, ஹேவாஹெட்ட, அங்குராங்கத்த தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கும் கொஸ்வத்த, ரத்வத்த பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன. 370க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் விநியோகிக்கப்பட்டன. தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான தோட்டங்களில் வசிக்கும் சுமார் 2000 குடும்பங்களுக்கும் நிவாரணப் பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. சக்தி சிரச நிவாரணப் பொருட்கள் ருவான்வெல்ல, யட்டியாந்தோட்ட, புலாத் குஹோபிட்டிய பகுதிகளில் இடம்பெயர்ந்துள்ள குடும்பங்களுக்கும் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன. இதன்போது 700க்கும் அதிகமான குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ பகுதியில் வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் ஊடாக பகிர்ந்தளிக்கப்பட்டன. மற்றும் ஒரு நிவாரணப் பொருள் சேகரிப்பு நிலையம் காலி காந்துவாத்த பகுதியிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அனர்த்தம் இடம்பெற்ற 24 மணித்தியாலங்களுக்குள் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை சக்தி சிரச நிவாரண யாத்திரையினூடாக பகிர்ந்தளிக்க முடிந்துள்ளது. ரத்மலான விமானப்படை தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட மற்றும் ஒரு தொகுதி அத்தியாவசிய பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன. கட்டுநாயக்கவில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமில் கையளிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் விமானம் ஊடாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. திருகோணமலை வெறுகல் பகுதிக்கு சென்றுள்ள எமது மற்றொரு குழுவினர் வெறுகல் சித்திவிநாயகர் வித்தியாலயத்தில் தங்கியுள்ளவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை இன்று பகிர்ந்தளித்தனர்.
சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் ஒரு கட்டமாக திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலக பிரிவில் இன்றைய தினம் நாம் இங்கே இடைத்தங்கல் முகாமில் தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண பொருட்களை கொடுக்க முன்வந்திருக்கிறோம். அந்த வகையில் கொழும்பில் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடமே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். இந்த இடைத்தங்கல் முகாமில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்ற சீரற்ற வானிலை மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இந்த இடைத்தங்கல் முகாம்களில் கடந்த சில நாட்களாகவே தங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் கொழும்பில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு மக்களோடு முன்வந்து கொடுக்கப்பட்ட பொருட்களை தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அந்த வகையில் மக்களின் எதிர்பார்ப்பு, அதாவது கொழும்பில் பலரும் பொருளாதார நெருக்கடியிலும் மத்தியிலும் இந்த பொருட்களை தாமாக முன்வந்து நிவாரணமாக கொடுத்திருந்தார்கள். அந்த பொருட்கள் பொதி செய்யப்பட்டு தற்போது கடந்த சில நாட்களாக இந்த இவ்வாறு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு சேர்க்கப்படுகின்றன. அந்த வகையில் மக்கள் எம்மை நம்பி கொடுத்த பொருட்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் கரங்களுக்கே கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த பணியை நாம் இன்றைய தினத்தில் முன்னெடுக்க இருக்கிறோம். நியூஸ் செய்திகளுக்காக வெறுகல் பிரதேச செயலகத்தில் இருந்து ராஜலிங்கம் கிருஷானோ.